வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. தமிழ்நாடு அரசிலிருந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம், இந்த துறைகள்ல இருந்து கிட்டத்தட்ட 2000 வேகன்சிஸ் ஃபில் பண்றதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான ஷார்ட் நோட்டீஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த நோட்டிபிகேஷன். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வாய்ப்பை பொறியியல் மாணவர்கள் பயன்படுத்தலைன்னா இதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆக போறதே இல்லை. சோ இந்த நேரத்துல நீங்க பொறியியல் முடிச்சுட்டு இல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏனால் முதல் முயற்சியில நீங்க படிச்சா கூட இந்த தேர்வுகளை உங்களால கிளியர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2000 வேகன்சில 1500 வேகன்சி கிட்ட என்னுடைய கருத்து சிவில் இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ முடித்தவர்களுக்கே வாய்ப்பா ஏற்படும். சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சோ இந்த துறைகளுக்கும் வாய்ப்பா அமையும். இது டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கும் சரி, டிகிரி முடித்த மாணவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சோ இந்த வீடியோல இந்த நோட்டிபிகேஷன் 9ஆம் தேதி தான் ஃபுல்லா ரிலீஸ் ஆக போகுது. பட் அதற்கு முன்னாடி நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதோட ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷனுடைய அடிப்படையில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன ஏஜ் லிமிட் இருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதை விட ரொம்ப முக்கியமா இந்த துறைகளில் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க ஒரு அசிஸ்டன்ட் என்ஜினியராவோ ஜூனியர் என்ஜினியராவோ என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க வேலை பார்க்க போறீங்க, அதாவது இந்த போஸ்டிங் பத்தின டீடைல்ஸ், ஜாப் ப்ரொஃபைல், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்து இந்த எக்ஸாமினேஷன்ல எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இந்த வருடம் பொறியியல் படித்த மாணவர்களுக்கு, முடித்த மாணவர்களுக்கு உண்மையாவே ஒரு சிறந்த ஆண்டு தான். ஏன் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெருசா தமிழ்நாட்டு லெவல்ல கிரியேட் ஆகாது. சோ இப்பதான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நோட்டிபிகேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஓரளவு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு வேகன்சி இருந்தது. சிவிலுக்கு இந்த ஆனுவல் பிளானர்ல ஒரு அளவு கம்மியா இருக்குன்ற நினைப்புல நிறைய சிவில் மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா டல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களெல்லாம் பூஸ்டப் பண்ணும் வகையில இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கும் கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு 100+ வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா விரைவில் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரப்போகுது, சாரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எலக்ட்ரிசிட்டி போர்டுல டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வரப்போகுது. சோ அது மட்டும் இல்லாம ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் வரப்போகுது. சோ இந்த வருடத்துல நீங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜும் ஜெனரல் ஸ்டடீஸ் நாலேஜும் நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல கவர்மெண்ட் வேலை வாங்குறது 100% உறுதி. நீங்களா எனக்கு வேலை வேணான்னு விட்டுட்டு போனா மட்டும்தான் உன்னால வாங்க முடியாது. கண்டிப்பா நான் வேலைக்கு போகணும், நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி, என்னை எப்படி வேணாலும், நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் வேணாலும் போட ரெடி, எனக்கு அந்த வேலை வேணும்னு நினைச்சு கன்சிஸ்டன்டா உட்காந்து ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா 100% நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறது உறுதி இந்த வருடத்துல. சரிங்களா? கண்டிப்பா ஒரு இலக்கு வச்சு இங்க பாருங்க, ஒரு படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்குலாம் பெரிய பிரில்லியன்ட் வேணும், வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கணும், பல வருடமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும், எதுவுமே தேவை கிடையாது. இந்த வேலைக்கு போகணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு எண்ணம், முக்கியமா ஒரு இலக்குகளை வைத்து படிச்சா இங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், நான் ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் படிச்சேன், ஒவ்வொரு நாளும் பல இலக்குகளை வைத்து நான் படிச்சேன், அந்த இலக்குகளை சரியா நான் வச்சு நான் கன்சிஸ்டன்சியா வெறித்தனமா படிச்சேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சோ நீ ஒரு ஆளை கூட நீங்க காட்ட முடியாது. அந்த மாதிரி படிச்ச ஒவ்வொருத்தருக்குமே வேலை மிஸ் ஆகாது, கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்களா? இங்க இலக்குகள் தான் நீங்க எந்த திசையை நோக்கி போறீங்கன்றதை காட்டும். இலக்கு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கிறேன், என்ன படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு, ஒரு ஸ்கெடியூல் வச்சு, ஒரு ப்ரீ பிளான் வச்சு அதை கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஜெயிக்கலாம். சரிங்களா? சோ ஒரு ட்ராக் இருக்கு அப்படின்னா அந்த ட்ராக்ல நேரம் ஓடணும். அந்த ட்ராக்ல எவ்வளவு வேகமா உங்களால ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடணும். ஒரு ட்ராக்ல பின்னாடி ஓடினாலோ இல்ல ட்ராக்லயே மத்தவங்களை பார்த்து பயந்துட்டு நின்றாலோ இல்ல ட்ராக்லயே சைடு ட்ராக்ல ஓடினாலோ தான் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியாது. சரிங்களா? சோ நேரான ட்ராக்ல எனக்கு அந்த இலக்கை நோக்கி மட்டுமே பார்த்து ஒரு மிக கடும் வேகமா ஒரு திடகாத்திரமா நம்பிக்கையோட நீ ஓடுனீங்கன்னா டெஃபினட்டா உங்களால் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது புதிதாக களத்தில் இறங்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய
இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய தோன்றக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்றது இந்த நோட்டிபிகேஷன் வந்த அப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு இதுல தோல்வி கிடைச்சிருக்குன்னா அந்த தோல்வியை உங்களுடைய ஃபயரா எடுத்துக்கோங்க, அந்த தோல்வியை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களை ஒரு இலக்கு நோக்கி ஓட வைக்க போகுது. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் நீங்க தான் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். யாருமே கடைசி வரைக்கும் உங்களை கூடயே வந்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சோ செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனா இருந்து உங்களோட இலக்கை மட்டும் பார்த்து அதை மட்டுமே ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்து பல ஸ்ட்ரகிளை நீங்க சந்திச்சு உங்க இலக்கு நோக்கி ஓடுனா உங்க வெற்றியை உங்களை தவிர யாருனாலும் தடுக்க முடியாது அப்படின்றது உறுதி. சரிங்களா? சோ இப்போ நம்ம இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கும் என்னென்ன போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான போஸ்ட். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன்ல எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியில எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் அண்ட் கார்பரேஷன்ல எடுக்கிறாங்க, அதே மாதிரி டவுன் பிளானிங் ஆபீசர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுக்கிறாங்க. இதுல இந்த கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே வரலாம். அதே மாதிரி முனிசிபாலிட்டிலையும் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த பிளானிங் அண்ட் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கும் அந்த டவுன் பிளானிங் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து மேக்ஸிமம் சிவில் அண்ட் டவுன் பிளானிங்க்கு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல தான் நிறைய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கலுக்கு இதுல அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிராஃப்ட்மேன் கார்பரேஷன், டிராஃப்ட்மேன் முனிசிபாலிட்டி, ஓவர்சீர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்ஷன் ஜூனியர் இன்ஜினியர், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டவுன் பிளானிங் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டரும் மேக்ஸிமம் சிவிலா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு, சிவில் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதற்கெல்லாம் வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இதற்கெல்லாம் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். சோ என்ன டிகிரி, என்ன டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு 58, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 14 வேகன்சி எடுக்கிறாங்க. டிப்ளமோக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஒரு 24 போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் 145 எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 71 எடுக்கிறாங்க. சோ இந்த 71 எலக்ட்ரிக்கலுக்கு மத்ததுலயே ஆட் ஆயிட்டு ஒரு 100+ வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 100+ இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டீடைலா இதெல்லாம் நம்மளுடைய ஓரளவு ஒரு கெஸிங் தான். டீடைலா நோட்டிபிகேஷன் வரும்போது முழு தகவலை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து நமக்கு ஜூனியர் இன்ஜினியர் டிப்ளமோ கேடருக்கு எதுவுமே கொடுக்கல. அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, என்னென்ன பிரான்ச்சஸ் எலிஜிபிளா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது சோ நான் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். பட் டீடைல் நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க நிறைய பார்த்துக்கோங்க. பட் இதுல இருக்கிறவங்க மேக்ஸிமம் தயாராகலாம். அதுலயும் முக்கியமா சிவில் இன்ஜினியரிங் சொல்லவே தேவை கிடையாது. சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டிகிரி இன் டவுன் ஆர் சிட்டி, அர்பன் ஹவுசிங், கண்ட்ரி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட், இதுலலாம் முடிச்சிருக்கவங்க. அப்புறம் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுல எனக்கு கொஞ்சம் ஈஸிக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுல ஜெனரலா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் சேம் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. பட் இதுல நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிப்ளமோ டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி இசிஇ கொஞ்சம் டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தயாராகலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில்னா கண்ண மூடிட்டு தயாராகலாம். சரிங்களா? இப்போதைக்கு இது வந்து கண்டிப்பா நிச்சயமான ஒண்ணு. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இதை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தனியா எக்ஸாமும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு தனியா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ஆஸ் யூசுவல் என்னன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் என்ன பேட்டர்ன்ல கண்டக்ட் பண்றாங்களோ சோ அதே தான் இருக்க போகுது. சோ சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பிரிப்பாங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும், பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி நேச்சர் தான். சரிங்களா? அதுல குவாலிஃபை ஆனா போதும், குவாலிஃபை ஆனா தான் இந்த பேப்பரை வந்து திருத்துவாங்க. சரிங்களா? அதனால பட் ஃபைனல் ரேங்க் கன்சிடர் பண்றது இந்த பார்ட் பில இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ். சோ ஜெனரல் ஸ்டடிஸ்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டிலயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அப்ப 150 மார்க். அப்போ ரிட்டன்ல நீங்க 450 மார்க்குக்கு எழுதுவீங்க, பிளஸ் இன்டர்வியூ ஒரு 60 மார்க். சோ ரிட்டனுடைய மெரிட் லிஸ்ட் வச்சு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா போஸ்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 30/6/2024 மார்னிங் வந்து டெக்னிக்கல் பேப்பரும், 30/6/2024 ஆஃப்டர்நூன் வந்து ஜிஎஸ் பேப்பரும் நடக்குது. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு முன்னாடியே நடந்தது 29/6/2024. அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர், அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் சேம் தான், இன்டர்வியூ மட்டும் இருக்காது. அதே மாதிரி டைமிங்கே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி இதுல இந்த டெக்னிக்கல் சிலபஸுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% டிஎன்பிசில என்ன டெக்னிக்கல் சிலபஸ் இருந்ததோ அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நீங்க தாராளமா அதுக்கே நீங்க தயாராக ஆரம்பிச்சிடலாம்.
அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால நீங்க எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பிசி எம்பிசி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது. மற்றபடி அதர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 37 32 இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கும் ஜூனியர் இன்ஜினியரா போறவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் சேலரியா 48,000 ரூபாய் கிடைக்கும். டிப்ளமோ முடிச்சுட்டு போனீங்கன்னா 45,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு எப்போ வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும்னா 9/2/2024 அன்னைக்கு தான் நமக்கு ஃபுல் நோட்டிபிகேஷன் வரும். அன்னைக்கு இதை பத்தி முழுமையான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டேட் 12/3/2024 சரிங்களா. சோ இத பத்தி ஸ்ட்ராட்டஜி வீடியோ, இத பத்தி டெமோ கிளாसेस இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து அடுத்து நம்ம சேனல்ல சோ நிறைய வந்து போட இருக்காங்க. அதனால நம்ம இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட்ல முக்கியமா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாसेस கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபீஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கு. இப்பதான் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு 1 வீக் தான் ஆகுது. நீங்க இப்பவே ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த 1 வீக்ல இருக்கக்கூடிய கிளாसेस எல்லாம் நீங்க ரெக்கார்டடா கவனிச்சிட்டு மீதிலாம் நீங்க லைவ் கிளாसेसும் நீங்க கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. சோ நீங்க ஜாயின் பண்ணனும்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்இபில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஎன்பிசில மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிஎன்பிசி உடைய ஜேடிஓ வரப்போகுது. அதே மாதிரி ரயில்வேயோட ஏஎல்பி, ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இதற்கும் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். சோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா டெலிகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க அதுல ஒரு யூடியூப் லைவ் சேனல் இருக்கு, அதுலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே, சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் சோ மெக்கானிக்கல் அப்புறம் வந்து சிவிலுக்கு வந்து ஸ்ரீராம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து பிரவீன் சார் எடுப்பாரு. அதே மாதிரி சிவிலுக்கு நந்தினி மேம். சோ சிவிலுக்கு வந்து நம்ம ஸ்ரீராம் சாரும் நந்தினி மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்திமீனா மேம் வந்து நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சோ மெக்கானிக்கலுக்கு ஆஃப் கோர்ஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த வேலை வாய்ப்புல என்ன மாதிரி ஒர்க் நேச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை தாண்டி நிறையவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்ல கீழே நீங்க வேலை பார்ப்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னா நூலகம் அமைக்கிறது, சந்தைகளை வந்து புதிதாக அமைக்கிறது, சந்தைகளை சீரமைப்பது, பூங்காக்களை உருவாக்குவது, நீர்நிலைகளை உருவாக்குவது, பேருந்து நிலையத்தை மறுசீரமைப்பு பண்ணுவது, எரிவாயு தகன மேடை அமைப்பது, எரிவாயு தகன மேடையை மேம்படுத்துவது, சாலைகள் அமைப்பது. இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க, நீர்நிலைகளை வந்து புறணமைச்சிருக்காங்க, சந்தைகளை உருவாக்கி இருக்காங்க, சாலைகள் அமைச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான இடம் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கும். அந்த கான்ட்ராக்டை மேற்பார்வை பண்ணக்கூடிய வேலை சரிங்களா. உங்களுடைய வேலை மேற்பார்வை பண்ணக்கூடிய வேலை தான். அந்த சிறப்பான ஒரு நல்ல கான்ட்ராக்டை தேர்ந்தெடுத்து உங்க கான்ட்ராக்ட் சரியா முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதோட கொட்டேஷன் ரெடி பண்றதுல இருந்து அதை பினிஷ் பண்ணி திறப்பு விழா வரைக்கும் நீங்க வந்து மேற்பார்வை பண்ணணும். நிறைய இடத்துல டிசைன் பண்றது இருக்கும், எல்லாமே இருக்கும் சரிங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே திட்டம். சோ இதுலயும் அதே தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள், அப்புறம் தகன மேடைகள், வடிகால்கள் உருவாக்குவது, தெருவிளக்குகள் அமைப்பது, சாலைகள், பூங்காக்கள், பள்ளிகள், நீர்நிலைகள் சோ இந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டம், இப்ப நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா. சோ அந்த 100 நாள் வேலை திட்டம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ என்ன பண்ணுவாங்க, நீர்நிலைகள் மற்றும் வடிகாலில் தூர்வாறுதல் வேலை கொடுப்பாங்க, மழைநீர் வடிகால் அமைத்தல், குளம் மேம்பாடு, மரம் நடுதல். சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க வந்து அசைன் பண்ணி அதையும் மேற்பார்வையிடக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். தூய்மை இந்தியா திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம், சமுதாய கழிப்பறை, பொது கழிப்பறை, தனியா இண்டிவிஜுவலுக்கு வந்து கழிப்பறை கட்டி கொடுக்கிறது. சோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகளை வந்து புனரமைத்தல், பூங்காக்களை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கிறது, குடிநீர் படி அந்த குடிநீர் குழாய்கள்லாம் வந்து போடுறது. சோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து குடிநீர் படிகள், சத்தியமங்கலம் நகராட்சி நீர்நிலைகள் வந்து புனரமைத்தல். சோ இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. சோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதோடைய கான்ட்ராக்டர் வந்து வேலை பார்ப்பாங்க. நீங்க வந்து அதை மேற்பார்வை அதை டிசைன் பண்ணணும், அதை சூப்பர்வைசிங் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர், குடிநீர் வழங்குதல், கழிவுநீர் மற்றும் கசடு கழிவு மேலாண்மை, மழைநீர் வடிகால், மோட்டார் சாராத வாகன போக்குவரத்து, பூங்காக்கள் இந்த மாதிரி நிறைய அமைக்கிறது, புதுப்பிக்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சீர்மிகு நகர திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வாகனம் நிறுத்துமிடம், வணிக வளாகம் உருவாக்குறது, உள் விளையாட்டு அரங்கம் அது உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா. நூலகம் இதெல்லாம் நிறைய இருக்கு. எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலையில் அமைக்கிறது, தெருவிளக்குகள் அமைக்கிறது, பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம்லாம் வந்து இது வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம் சரிங்களா. சோ இங்கெல்லாம் நீங்க பணியமர்த்தப்பட சோ வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடிநீர்
வளங்கள் திட்டங்கள். ஸோ இந்த மாதிரி குடிநீர் டேங்க் கட்டுறது, சப்ளை பண்றது, இப்போ கூட்டு குடிநீர் திட்டம்லாம் இருக்கும். இந்த இப்போ நிறைய இப்போ ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்தால் எல்லா கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்டர்லாம் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் வேலை பார்க்க கூடும். பேருந்து நிலையங்கள் அமைக்கிறது கூட உங்களுடைய வேலையாக தான் இருக்கும். அதே மாதிரி உட்கட்டமைப்பு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குன்னா அதை மேம்படுறது, அதை கட்டுறது, ஸோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ சுகாதார நிலையங்கள், இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, அதை வந்து மெயின்டைன் பண்றது, அப்புறம் பூங்காக்கள் அமைப்பது, இந்த மாதிரி பசுமையாக்கம் பண்றது. சரிங்களா? குளங்கள், பூங்காக்கள் இந்த மாதிரி அமைக்கிறது, அப்புறம் எரிவாயு தகன மேடை, சரிங்களா, இது உருவாக்குறது, அப்புறம் வந்து வெள்ள தடுப்பு பணிகள். இப்போ நம்ம சென்னை வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ மழைநீர் வடிகால் வாரியத்திலிருந்து இந்த மாதிரி தடுப்பு பணிகள், மழைநீர் வந்து அந்த ஃபுல்லா வந்து ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கெல்லாம் அந்த ஒரு 4000 கோடி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியோட வீட்டு வசதி திட்டம், வீடுகள்லாம் கட்டி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை நீங்க வேலை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கம்மி தான். இதை தாண்டி நிறைய திட்டங்கள்ல நீங்க வேலையை அமைத்து போவீங்க, வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரடியா மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான். ஸோ மேக்ஸிமம் சூப்பர்வைசிங் போஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிரியேட் ஆக போறது இல்லை. இந்த வாய்ப்புல நீங்க கிளியர் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் கிரியேட் ஆக போற வாய்ப்புல உங்களால கிளியர் பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. 2000 வேகன்சிஸ், சரிங்களா? அதுல சிவிலுக்கு மட்டுமே 1500 பிளஸ் வேகன்சிஸ் இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் இதோட முழுமையான தகவலை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி, இதற்கான டெமோ கிளாஸஸ், நிறைய ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம வந்து போட இருக்கோம். நம்மளோட எல்லா ஸ்டாஃப்ஸ் வந்து எடுப்பாங்க. நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, அது முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாரும் அப்ளை பண்ணட்டும். ஸோ நல்ல கடுமையா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், கடுமையா படிச்ச அத்தனை பேரும் வேலை வாங்கியிருக்காங்க. மேபி லேட்டா இருக்கலாம், பட் அத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களா விட்டுட்டு போனாதான், அதுவும் அவங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும், தெரியாம விட்டுட்டு போனாதான். கடுமையா உழைச்சு போனாங்கன்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய முயற்சிகள் தோற்கலாம், ஆனா முயற்சிக்க தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, வேலை உங்க கையில. சரிங்களா? இந்த வருஷத்தோட கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு கற்போம் தமிழ் அகாடமியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.